இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பாட்டிலை வந்து நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி டாப் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ அதனால் கலர் டேப் எடுத்துருக்கேன். அந்த கலர் டேப்பை இந்த மாதிரி அந்த வாய் பகுதியில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது ஒரு கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை யூஸ் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆர்கனைசரை நம்மளுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த சின்ன பொருள் தான். இதில் எந்தெந்த பொருள்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இதை பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சோப்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடியை கழட்டிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடிஞ்சு கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோப்புக்கு பதிலாக ஷாம்பு பேக்கெட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஷாம்பு பேக்கெட்ஸை இந்த ஆர்கனைசரில் போட்டு நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். காஃபி தூள் பேக்கெட்டுக்கு பதிலாக குக்கர் விசில்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சேஃப்டி பின்ஸ், ஏர் பின்ஸ், ஏர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.